வெல்கம் டு எக்ஸல் எசென்ஷியல் ட்ரைனிங். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் சம்மு ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் ஜூலை மந்த் எக்ஸ்பென்சஸ் இங்கே கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 எம்ப்ளாயீஸ் நேமும் அண்ட் அவங்களோட ஜூலை மந்தோட எக்ஸ்பென்சஸும் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே நம்மளோட க்ரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் எம்ப்ளாயி எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் ஜூலை மந்த். ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு தான் நம்ம எக்ஸலில் சம்ம ஃபார்முலா அப்படின்றது யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி நேம்லேயே 2 டைம்ஸ் எல்லாமே இருக்குது நேம். பார்த்தீங்கன்னா விக்னேஷ் அண்ட் ரோ நம்பர் 1 அண்ட் 9ல் விக்னேஷ் வந்து 2 டைம்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களோட டோட்டல் எக்ஸ்பென்சஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? வாங்க பார்க்கலாம். ஸோ நான் இப்போ எம்ப்ளாயி நேம் விக்னேஷோட நேம் இங்கே எடுத்துக்கிறேன் ஃபார் ஒர்க்கிங். ஸோ இதில் சம்எஃப் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு சம்எஃப். ஸோ இதில் ரேஞ்ச் அப்படின்னு கேட்குது. ரேஞ்ச் அப்படின்னா நீங்கள் என்ன தேட போகிறீங்களோ அதோட லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ். நம்ம என்ன சொல்லலாம்னா லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் சொல்லலாம். அதாவது லைக் லிஸ்ட் ஆஃப் லைப்ரரி. நிறைய ஐட்டம்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு பர்டிகுலர் ஐட்டம் மட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்றது மீனிங் தான் ரேஞ்ச். ரேஞ்சுனா நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ். இப்போது லிஸ்ட் ஆஃப் ஐட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எம்ப்ளாயி நேம் தான் நம்ம லிஸ்ட் ஆஃப் ஐட்டம். ஸோ நான் இதை என்ன பண்ணிக்கிறேன்னா இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா க்ரைட்டீரியா. ஸோ க்ரைட்டீரியானா என்ன? ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டமில் பர்டிகுலர் ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு நேமோ நான் சம் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ அதுதான் வந்து க்ரைட்டீரியா. ஸோ இப்போ எனக்கு வந்து என்னோட ரெக்குவயர்மெண்ட் என்ன? விக்னேஷ்ன்ற நேமோட டோட்டல் எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படின்றத நான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ விக்னேஷ் அப்படின்றத நான் சப்மிட் பண்ணிக்கிறேன். கமா சம் ரேஞ்ச். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டோட்டல் விக்னேஷோட டோட்டல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போது அந்த எக்ஸ்பென்சஸ் எங்கே இருக்குது? இங்கே டி காலமில் இருக்குது. ஸோ டி காலமை ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விக்னேஷோட எக்ஸ்பென்சஸ் வந்து 14,000. ஸோ இது கரெக்டானு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஸோ விக்னேஷ் வந்து எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கேயும் இருக்காங்க. ஸோ 5,000 ப்ளஸ் 9,000 வந்து 14,000. அப்போது ஆன்சர் இஸ் கரெக்ட் 14,000. சரி, இந்த ஃபார்முலா விக்னேஷ்க்கு ஒர்க் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட்டு வேறு யாராவது இருக்கிற எம்ப்ளாய்க்கு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு பிரவீனை செக் பண்ணுவோம். பிரவீனை காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணோடனே பிரவீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் ஃபார் த மந்த் வந்து 13,000. இது வந்து கரெக்டா அப்படின்னும் செக் பண்ணிடுவோம். பிரவீன் 2,000, பிரவீன் 11,000. ஸோ 2,000 ப்ளஸ் 11,000 13,000. ஸோ அப்போது கரெக்டு. ஸோ அதே மாதிரி வேறு யாராவதோட நேம் எக்ஸாம்பிள் கார்த்திக் அப்படின்றதையும் செக் பண்ணிவிடுவோம். கார்த்திக் வந்து 16,000 வருது. இதுவும் கரெக்டான ஒரு வாட்டி செக் பண்ணிப்போம். கார்த்திக் 3,000 இங்கே, தென் இங்கே வந்து ஒரு 13,000. ஸோ டோட்டலாக 60,000. அப்போது ஃபார்முலா கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எக்ஸல் வீடியோஸ்க்கு தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது எக்ஸல் ட்ரைனிங் எடுத்துக்கணும், எனக்கு நிறைய ப்ரொஃபஷ்னலாக எக்ஸல் நிறைய ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.